இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேச்ச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். கொண்டாட்டம் இப்போது இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு பிறந்த நாள், பிறப்பு, ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அவங்களுக்கு முதலாவது பிறந்த நாளை எவ்வளவேனும் கொண்டாடுகிறார்கள். தடப்புடலாக உறவினர்கள், நண்பர்களை அழைத்து ட்ரெஸ்ஸு, அந்த பிள்ளைகளுக்கு ஃபோட்டோ ஷூட், அப்படி அந்த அளவுக்கு அந்த பிறப்பை, ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் அவ்வளோ சந்தோஷப்படுகிறோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 25 என்றாலே நாம் அந்த நாட்களை நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவது உண்டு. கிபி 386 தான் முதல் கிறிஸ்துமஸ் அந்த கொண்டாட்டம், அந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது. இங்கிலாந்து தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஹமிமா என்ற ஒரு பெண், அவளுடைய கிறிஸ்துமஸ் நாளிலே அவளுக்கு மிகுந்த ஒரு வேதனை என்றால் அவளுக்கு குழந்தை பிரசவ வலி வந்துவிட்டது. அது 2009 நடந்த ஒரு உண்மை சம்பவம். பாருங்க, அவளுக்கு அந்த கிறிஸ்மஸ் நாள் அவளுக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்தது. அவள் நடந்த காரியம் என்னன்னா, அவளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அது மாத்திரமல்ல, அதே போல டிசம்பர் 25 2012 அதே டிசம்பர் மாதம் மீண்டுமாக அவள் இரண்டாவது பிள்ளையும் டிசம்பர் 25 அன்றைக்கு அவளுக்கு பிரசவ வேதனைப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டார். அந்த கிறிஸ்மஸ் நாளை அவர் கொண்டாட முடியல. பலவீனம், வலி, அவ்வளவு சோர்ந்து போயிட்டு அந்த மகள் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டாள். ஆனால் சில வருடங்களுக்கு பின்பதாக ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நாளிலும் மிகுந்த சந்தோஷம். தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கிறிஸ்மஸ் நாளிலே பிறந்த நாள் என்பது அவர்களுக்கு அளவிட முடியாத ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் கூட நாமும் சில நேரங்களில் ஒரு பிறப்பை, ஒரு குழந்தை பிறப்பை அவ்வளவு நாம் கொண்டாடுகிறோம். அதை விட மிகவும் பெரிய பாக்கியம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் பிறப்பது. எவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் பிறப்பை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு நமக்குள்ள பிறந்திருக்கிறாரா? எவ்வளோ வேணும். இந்த காரியம் நமக்கு வேணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறக்க வேண்டும். இது என்னன்னா, மறுபடியும் பிறக்கும் ஒரு அனுபவம் நமக்குள்ள வேண்டும். இந்த பண்டிகை நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்னும் பார்த்தீங்களா, லண்டன் மாநகரில் ஒரு மிக ஒரு சிறந்த, ஒவ்வொரு வருடமும் ஒரு கலை நிகழ்ச்சி நடப்பதுண்டு. அங்கே இந்த வாலிபர்கள்லாம் இணைந்து ஒரு ஆண்டவருடைய முன்னணி காட்சிகளை அவர்கள் போடுவது உண்டு. வாலிபர்கள்லாம் இணைந்து செய்வாங்க. அப்போ ஒரு வாலிபன் மிகவும் பயபக்தியானவன். அவன் என்ன செய்கிறான்னா, அவன் ஒவ்வொரு வருடமும் அந்த சிறப்பான நிகழ்ச்சிகளே பங்கு வரும். ஆனால் அந்த வருடத்துல அவன் சொன்ன காரியம் என்னன்னா, நான் ஒரு மெய்ப்பனா இருக்கணும், எனக்கு அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ கேட்கும்போது அங்க அதை விழா நடத்துகிறவள் இல்லை, நீ வாட்ட சாட்டமா நல்லா இருக்க, அதனால இதெல்லாம் உனக்கு சத்திரக்காரனுடைய வேஷம் தான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அவரும் அன்போடு ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அந்த வாலிப மகன் மிகவும் பயபக்தி நிறைந்தவன். அப்போது அன்றைக்கு குறிப்பிட்ட நாள் வந்தது. கலை நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக நடந்து முன்னணி காட்சி நடக்குது. அப்போ பெத்லஹேம்ல மரியாள், யோசேப்பு வருகிறார்கள். சத்திரத்துல இடம் இல்லை, அவர்கள் கேட்க வருகிறார். சத்திரக்காரனாக நடிக்கிற அந்த வாலிபன், அவன் அங்க இருக்கிற சத்திரத்துல இருக்கிற எல்லாத்தையும் அதிகாரம் பண்ற மாதிரி அவன் நடித்து கொண்டிருக்கான். மிகவும் சிறப்பாக நடித்து கொண்டிருக்கான். அப்போ ஒரு என்ன நடந்ததுன்னா, மரியாளும் யோசேப்பும் வருகிறார்கள். மிகுந்த கோபத்தோடு அனுப்பி விடுகிறான். இப்போது அவர்கள், மரியாளும் யோசேப்பும் அவர்கள் கடந்து சென்று கொண்டு இருக்காங்க. அப்போ இருதயத்துக்குள்ளே ஒரு கலக்கம். அவன் நடிப்பதை மறந்துவிட்டு
அவன் சொல்லிவிட்டான். அவர் எழுதி கொடுத்த வசனத்தை மறந்து யோசேப்பு மரியாள் இங்கே சத்திரத்துல இடம் இல்லை, என் வீட்டுல இடம் இருக்குது, அங்க போயிட்டு நீங்க தங்குங்கன்னு சொல்லி விடுவான். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் திருந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் அவங்க இருதயம் எல்லாத்துக்கும் பரபரப்பை ஏற்படுத்த அந்த வாலிபன் பேசினது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது. ஆனால் நடந்த காரியம் என்னன்னா, அந்த எப்படியோ நாடகத்தை நடத்தி முடித்து விடுகிறார்கள். ஆனால் அங்கே இருக்கிற ஊர் தலைவர் சொல்வார், இன்றைக்கு அந்த முன்னணி காட்சியில பேசின ஒரு வார்த்தை என்னை தொட்டது, அநேகரை தொட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அங்க அந்த வாலிபன் சொன்னா, இங்கே இடம் இல்லை, என் வீட்டில் இடம் இருக்குதுன்னு சொன்னான். பிரியமானவர்களே, இதே போலதான் நம் உள்ளத்தில் கர்த்தர் பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறார். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனையோ கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுறோம், வருடம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறோம். ஆண்டவர் நம் உள்ளத்தில் பிறக்கிறாரா? அவர் நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியும். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு கர்த்தர் அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அவருடைய பிள்ளை எவ்வளவு பெரிய ஸ்லாகி, எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள், இந்த கொண்டாட்டத்திலே கர்த்தர் நம் உள்ளத்துல பிறக்க இடம் கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையில அளவில்லாம ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா. எங்க உள்ளத்துல ஏசப்பா நாங்க இடம் கொடுக்க ஏசப்பா, உண்மை நீங்க எங்க இருதயத்துல உள்ளத்துல பிறக்கணும் ஏசப்பா. இதோ வாசல் படியில நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு அப்பா, அதை நீங்க சத்தத்தை கேட்டு இருதயத்துல ஏசப்பா நீங்க வாசம் பண்ண இடம் கொடுக்க நீங்க ஏசப்பா எங்களை அழைக்கிறீங்க ஏசப்பா. நாங்க அதை கேட்டு உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்ற உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. நீங்க இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள், இந்த பண்டிகை காலங்களை எங்க இருதயத்துல நீங்க பெருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக நீங்க அப்பா, நீங்க மகிமையின் ராஜாவாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே பிறக்கிற ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை நீங்க செய்யுங்க. நம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கிறோம். துதிக்கான மகிமை கேரடிக்கிறோம். இப்ப மூலம் கேட்கிற பிதாவே,